வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் மோகன்லால் நடித்து திரைக்கு வந்துள்ள திருஷ்யம் படத்தின் 3வது பாகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்தில மோகன்லாலுடன் மீனா, அனிதா ஹாசன், எஸ்தர் அனில், ஆஷா சரத், முரளி கோபி, சித்திக், கலாபவன் ஷஜான், பிஜு மேனன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இயக்கம் ஜீத்து ஜோசப், ஒளிப்பதிவு சதீஷ் குரூப், படத்தொகுப்பு VS விநாயக், இசை அனில் ஜான்சன், தயாரிப்பு ஆசிர்வாத் சினிமாஸ். கதை என்னன்னா, ஆஷா சரத்தின் மகன் காணாமல் போன வழக்கில் மோகன்லால் மற்றும் அவரின் குடும்பத்தார் மீது ஆஷா சரத் மற்றும் போலீசார் குற்றச்சாட்டு வைக்க அவற்றுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதோடு கலாபவன் ஷஜான் உள்ளிட்ட போலீசாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு திருஷ்யம் முதல் பாகம் முடியும். 2ஆம் பாகம் மீண்டும் அவ்வழக்கை முரளி கோபி கையில் எடுக்க அதிலிருந்தும் தன் குடும்பத்தை மோகன்லால் சாதுரியமாக காப்பாற்றுவதாக முடியும். இந்த 3ஆம் பாகத்தில் தன் மூத்த மகள் அனிஷா ஹாசனுக்கு திருமணம் செய்து வைக்கும் முடிவில் இருக்கிறார் மோகன்லால். இந்நிலையில் 2 பாகங்களிலும் உள்ள பழைய பகைகள் ஒவ்வொன்றாக மோகன்லாலை தொடர்கிறது. மீண்டும் ஆஷா சரத்தின் மகன் வழக்கை கையில் எடுத்து மோகன்லாலின் மகளை நெருங்க அவற்றை மோகன்லால் சமாளித்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாரா, அவ்வழக்கு என்ன ஆனது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறது. ஜீத்து ஜோசப் இயக்கியிருக்கும் இந்த திருஷ்யம் 3 மலையாள திரைப்படம் தன் குடும்பத்திற்காக எதையும் செய்யும் தைரியம், பல ஆண்டுகளாக நெஞ்சுக்குள் இருக்கும் குற்ற உணர்வு, மகள் மீதான பாசம், ஆபத்தான தருணங்களில் பதற்றம், எப்போதும் இருக்கும் சமயோஜிதம், பணக்காரருக்கான உடல் மொழி என்று வழக்கமான சிறந்த நடிப்பை வழங்கியுள்ளார் மோகன்லால். மீனா மூத்த மகளாக அனிதா ஹாசன், இளைய மகளாக எஸ்தர் அனில் என அனைவரும் சிறப்பாங்க நடிப்பை வழங்கியுள்ளனர். முரளி கோபி, சித்திக், கலாபவன் ஷஜான் முந்தைய பாகங்களில் வெளிப்படுத்திய அதே பரபரப்பை தங்கள் நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்கின்றனர். ஒரு த்ரில்லர் படத்திற்கு தேவையான ரசிக்க வைக்கும் ஒளிப்பதிவை தந்துள்ளார் சதீஷ் குரூப். படத்தொகுப்பாளர் VS விநாயக் தன் சிறப்பான எடிட்டிங் பணியை செய்துள்ளார். அனில் ஜான்சனின் பின்னணி இசைப்படத்தின் ஓட்டத்திற்கு நன்கு கை கொடுத்திருக்கிறது. இயக்குனர் ஜீத்து ஜோசப் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் குழப்பம், மர்மமான முடிச்சுகள் என மிக நிதானமாக திரைக்கதை அமைத்துள்ளார். முந்தைய பாகங்களுடன் ஒப்பிடுகையில் சுவாரஸ்யம் மிக குறைவாகவே இப்பாகத்தில் இருப்பது பெரிய மைனஸ். முதல் 2 பாகங்களை ரசித்த ரசிகர்களுக்கு இந்த 3ஆம் பாகம் சற்று ஏமாற்றத்தை தரலாம். இருந்தாலும் இந்த திருஷ்யம் 3ஆம் பாகம் ஒரு டீசென்ட் த்ரில்லர் திரைப்படமாக அமைந்துள்ளது என்று சொல்லலாம். 4ஆம் பாகத்திற்கான லீடை இயக்குனர் ஜீத்து ஜோசப் படத்தின் இறுதியில் கொடுத்துள்ளார். அப்படமாவது முதல் 2 பாகங்களைப் போல் விறுவிறுப்பாக இருக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.